Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் JosBeautyHacks. நான் தான் உங்கள் ஜோஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலி இந்த டாபிக் பொண்ணுங்க யாருக்குமே கண்டிப்பாக பேசுகிறதுக்கு பிடிக்காது. பட் இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த டாபிக் நான் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பீரியட்ஸ் ஹேக்ஸ் தான். சரி வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஹேக் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயின் தான். ஓகே, பீரியட்ஸ்னு சொன்னாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் பெயின் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். எப்படிடா மந்த்லி அந்த 3 days நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் மறக்க வேண்டியது பெயின். ஏன்னா பீரியட்ஸுங்கனாலே பெயின் வர்றது சகஜம் தான் எல்லாருக்குமே. பட் அந்த பெயின் எதனால் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பீரியட்ஸ் டைமில் அந்த பிளட் ரிலீஸ் ஆகிறதுக்காக நம்ம யூட்ரஸ் இருக்கு இல்லையா, கர்ப்பப்பைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது சுருங்கி விரியுமா. ஸோ அதனால் நமக்கு அந்த பெயின் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த பீரியட்ஸ் டைமில் நமக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அந்த இது அதிகமாக சுரக்கிறதுனால கூட அந்த பெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம உடம்புல நடக்கிறது ரொம்ப ரொம்ப நார்மலான விஷயங்கள் தான். பட் அந்த பெயினை நம்மளால் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, உங்களோட பயத்தை நீங்கள் விடணும். ஸோ பயத்தை விட்டுட்டிங்கனாலே உங்கள் வலி பாதி குறைஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் பீரியட்ஸ் அப்போ தான் நான் அந்த ரெமிடிஸ் ஃபாலோ பண்ணுவேன், அப்போ தான் நான் சாப்பிடாம இருப்பேன், அப்போ தான் நான் அந்த பெயினை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கக்கூடாது. பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடியே, இப்போ நமக்கு 28 days இல்லை 30 days சைக்கிள் இருக்குது அப்படின்னா, அது வரத்துக்கு முன்னாடியே அந்த பீரியட்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலாவை கொண்டு வரணும். ஸோ டே 1லேருந்தே நம்ம அந்த விஷயத்தை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெயினை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, ஹேக் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பீரியட்ஸ் பெயினை ஹேண்டில் பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க. இது கேட்டிங்கன்னா டேப்லெட்ஸ் எடுக்கிறது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இது வரைக்கும் பீரியட்ஸ் பெயினுக்காக நான் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டதே கிடையாது. ஏன்னா பெயின் கில்லர் நம்ம போட போட நம்ம உடம்பு அதுக்கு பழகிடும். அப்படிங்கும்போது நம்ம எப்போவுமே பெயின் கில்லர் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். இது ஃப்யூச்சரில் இப்போது ஆஃப்டர் மேரேஜ் நிறைய பேருக்கு குழந்தை டிலே ஆகிறதுக்கு இது கூட ஒரு சான்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பெயின் கில்லர் அடிக்கடி எடுத்து நம்ம உடம்பு அதுக்கு நம்ம பழக்கப்படுத்திடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டேப்லெட்ஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் நம்ம அதை ரெகுலராக அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு ஃபுட் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு பீரியட்ஸ் பெயின் குறைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய ஹோம் ரெமெடிஸ் இருக்குது, நம்ம அதை கூட கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஹேக் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயின் ஒரு பக்கம் ப்ராப்ளமாக இருக்கும்போது ஹெவி லீக்கேஜ் இன்னொரு பக்கம் பெரிய ப்ராப்ளம். ஸோ அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பேட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது மென்சுரல் கப்ஸ், டேம்பான்ஸ் அப்படின்னு நிறைய வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதோட ரிவ்யூஸும் நான் செக் பண்ணேன். எல்லாமே நல்லா குட் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வேணும்னாலும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு மென்சுரல் கப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 12 years வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எவ்வளோ ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. பட் அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ இதை பற்றி நான் செப்பரேட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த ஹெவி லீக்கேஜ் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நீங்கள் 4 hours ஒன்ஸ் உங்கள் பேட்ஸ் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஹெவி லீக்கேஜ் இருக்கும்போது மேக்ஸிமம் 2 to 3 பேட்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ நான் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காட்டன் பேட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் கம்பைன் பண்ண பேட்ஸ் யூஸ் பண்ணேன். பட் அது எனக்கு நிறைய அலர்ஜி, ரேஷஸ்லாம் ப்ராப்ளம்லாம் நிறைய வந்துச்சு. ஸோ அதனால் இப்போது நான் கரண்ட்டாக காட்டன் பேட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது நான் ஸ்பெசிஃபிக்காக பேட்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக சர்ச் பண்ணி உங்களுக்கு நல்ல ஆர்கானிக் பேட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்கிக்கோங்க. பட் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைமில் வர அலர்ஜிஸை கண்டிப்பாக நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். ஹேக் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக உங்கள் ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நிறைய பேர் அந்த பெயினால் ஃபுட்டை டோட்டலாக அவாய்ட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு ஃபுட் அவாய்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஃபுட் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்கள் பாடி ஹீட்டாக இருக்கிறதுனால ஃபுட்டு எடுத்துக்கலன்னா இன்னும் ஹீட் அதிகமாக தான் ஆகும். ஸோ இதனால் உங்களுக்கு பெயினும் ஜாஸ்தியாக தான் வரும். ஸோ கண்டிப்பாக ஃபுட் எடுத்துக்கோங்க. அதில் மெயினாக ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சாப்பிடுங்க. இந்த ஸ்பைசி ஃபுட்ஸு, நான்வெஜ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சோடா குடிப்பாங்க. அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ்லாம் நிறையா குடிப்பாங்க அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு. பட் அது கண்டிப்பாக அது தப்பான விஷயம். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் மோர் குடிக்கலாம். அப்புறம் லெமன் ஜூஸ் குடிக்கலாம். வெந்தயம் அதை ஊற வச்சு நீங்கள் கண்டிப்பாக குடிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரும். அதேமாதிரி பெயின் ரிலீஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேக் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்கள் எப்படி அந்த டைமில் ஹைஜீனிக்காக வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது
ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் காட்டன் ட்ரெஸ் வந்து வியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி பாடி ஹீட் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு காட்டன் ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பீரியட்ஸ்க்குன்னு செப்பரேட்டாக இன்னர் வேர்ஸ் ஒரு செட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ வந்து செலவு பண்ணுறோம், நம்மளோட உடம்பு ஹைஜீனிக்காக வச்சுக்க வேண்டிய விஷயத்தில் நம்ம செலவு பண்ணுறதுல கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டேஸில் யூஸ் பண்ணுறதே வந்து அந்த டைம்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக அது பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5 to 6 இயர்ஸாக வந்து செப்பரேட்டாக இதுக்குன்னு தனியாக இன்னர் வேர்ஸ் வந்து எடுத்து வச்சுருப்பேன். ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து கண்டிப்பாக 3 months to 6 monthsக்குள்ளே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை நீங்கள் ஹைஜீனிக்காக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகும். ஹேக் நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மூட் ஸ்விங்கை கண்ட்ரோல் பண்ணுறது. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான பார்ட்ஸ் என்ன அப்படின்னா இதுதான். ஏன்னா ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபாக எனக்கும் தெரியும், நான் ஒர்க்கிங்காகவும் இருந்திருக்கேன், வீட்லேயும் இருந்திருக்கேன். கண்டிப்பாக அந்த மூட் ஸ்விங்கை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து ரொம்ப டென்ஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த விஷயத்தை இன்னொருத்தவங்க மேலே காட்டுறது, வீட்டில் இருக்க ஒர்க்கையும் சரியாக பார்க்க முடியாமல் ரொம்ப டென்ஷனில் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களோட ஷேர் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட சொல்லிங்கனாலே போதும், கண்டிப்பாக உங்களோட ஒர்க்கை வந்து அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. நீங்களும் ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுக்க முடியும். ஒர்க்கிங் உமனாக இருந்தால் உங்கள் ஒர்க்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் என்னவோ அதை நீங்கள் பண்ணுங்கள். அப்பப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு காஃபி சாப்பிட்றது, ஒரு டீ சாப்பிட்றது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது, அந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த விஷயத்தை உங்களால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து மியூசிக் கேட்க பிடிக்கும், நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து டிவி பார்க்குறது பிடிக்கும், மூவிஸ் பார்க்குறது பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்கள் பெயினை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த பீரியட்ஸ் பெயினை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பெயின் இருக்கோ அங்கே விக்ஸ் இருக்கும் இல்லையா அவங்க வீட்டில், ஸோ அதை எடுத்து லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க. நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும். அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் மசாஜ். அது எப்படின்னா, உங்கள் வீட்டில் ஏதாவது வாட்டர் பாட்டில்ஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஹாட் வாட்டரை ஃபில் பண்ணிக்கோங்க. நல்லா வெதுன்னு வச்சுக்கோங்க தண்ணியை. ஸோ அந்த ஹாட் வாட்டர் பாட்டில் எடுத்து உங்களுக்கு எங்கே பெயின் இருக்கோ அங்கே நல்லா உருட்டி விட்டு மசாஜ் கொடுங்க. அது வந்து சூப்பர்பான ஒரு ரிலீஃப் கொடுக்கும். உங்கள் கை காலாக இருக்கலாம், இல்லை இடுப்பு வலியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நல்ல ரிலீஃப் கொடுக்கும். ஸோ வேறு என்ன இன்டேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தய பொடி இருந்துச்சுன்னா அதை ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து 1 ஸ்பூன் போட்டு நீங்கள் அதை குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சும் குளிக்கலாம். அதே மாதிரி அந்த நல்லெண்ணெயை வந்து நல்லா உங்களுக்கு எங்கே பெயின் இருக்கோ அங்கே வச்சு நீங்கள் மசாஜ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மோர் இருந்தது அப்படின்னா அதில் பெருங்காயம் கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு பெயின்லேருந்து நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக லெமன் ஜூஸ் இருந்தது அப்படின்னா அதில் கொஞ்சமாக சால்ட் அண்ட் சுகரை வந்து ஹாட் வாட்டரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிங்கனாலும் நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். இது எனக்கு தெரிஞ்ச ரெமடிஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெமடிஸ் தெரிஞ்சிச்சுனாலும் அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு டைரெக்டாக மொபைலுக்கு வந்து சேர்ந்துடும். நன்றி, பாய்.